வணக்கம்ங்க. ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம். என் பேர் கருப்புசாமி. கிட்டத்தட்ட 2005 முத தளபதியை பார்த்தேன். அன்னையிலிருந்து எங்களுடைய அண்ணன் தான் அவரு. எங்களுடைய கூட பிறந்த அண்ணன். எமோஷனல் தான் ஒன்லி ஃபீலிங். நாங்க அரசியல் பழிவாங்கலாம் வரலைங்க. கடைசி நம்பிக்கை. இதுக்கு மேல மாறி மாறி கூட்டணி போட்டு எல்லாத்தையும் முகமுடி கிழிச்சாச்சு. இதுவரை அறியாமல தான் இருக்கிறோம் நம்ம. முன்னே சொல்ல போனா எலெக்ஷன் கமிஷன் தயவு செய்து தளபதிக்கு ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டுல அரசியல்னா என்னன்னு தெரியாம, அரசியல் பத்தி இன்ட்ரெஸ்டே இல்லாம, அரசியல் பத்தி போகவே கூடாது, ஆகவே ஆகாது நினைச்சிட்டு இருந்த இத்தனை லட்சம் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், 5 வயசு குழந்தை முதற்கொண்டு இப்ப அரசியல் பத்தி பேச ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரே ரீசன் அண்ணன் தளபதி தான். நல்லவர் வந்தா எல்லாரும் பயப்படுறதானுங்க. இப்ப நாங்க 2 பேரும் கடை வச்சிருக்கிறோம், மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கிறோம். திடீர்னு இன்னொருத்தர் புதுசா உள்ள போட்டா அவர் அனுப்பிடத்தானே பார்ப்போம். வளர விட மாட்டோம்ல. விட்டா என் கடையில நாங்க ஆட்டையை போறது தெரிஞ்சு போயிருமில்ல. சார் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், காவல்துறை பாவப்பட்டவங்க சார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்துல சார் ஒர்க் பண்றாங்க. அவங்களாம் பாவப்பட்டவங்க சார். இதே இதுக்கு முந்தைய பீரியட்ல நான் சொல்லக்கூடாது சார். நம்ம சொன்னோம்னா அனில் குஞ்சும்பாங்க, ஏடிஎம்கே சப்போர்ட்டும்பாங்க, டிஎம்கே சப்போர்ட்டும்பாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே டிஎம்கே ஃபேமிலி இருந்து வந்தவங்களா தான் சார் இருப்பாங்க. சத்தியமா சொல்ல போனா நாங்களே பக்கா டிஎம்கே தான் சார். எங்க அண்ணா உண்மையை சொல்ல போனா ஒரு அரசியலுக்கு வரல அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாம கன்ஃபியூஸ்ல இந்த கூட்டம் தான் சார் இது. எங்களெல்லாம் திசை திருப்பி கரெக்டா எங்களுக்கு வேண்டாம், நம்ம நேர்மையா சரி பண்ணுவோங்கிறதுக்காக அண்ணா வந்திருக்கிறாரு சார். நீங்க நிறைய கேள்வி கேட்பு எதிர்பார்க்கிறேன் சார். தயவு செய்து ஆபாசம், அல்லு சில்லு, வெஸ்ட், சிம்பிளி வெஸ்ட். எங்க அண்ணனுக்காக எதையும் தாங்குவோம். உங்களால என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. இந்த அம்மாவை பத்தி பேசுறது, அக்கா தங்கச்சி பத்தி பேசுறது, நல்ல தாய் தகப்ப நல்ல வளர்ப்பு அப்படி பேசாது. அதுக்கு மேல பேசுறது உங்களுக்கு தான். டேக் இட் வச்சுக்கோங்க. கேளுங்க சார். இந்த மாதிரி சாதி சாயம் பூச முடியலங்கிறதுனால இப்ப மத சாயம் பூசுறாங்க. குறிப்பா ஜோசப் விஜய்